ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நம்ம எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து, தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க. இதை இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. அந்த ஓட்டைக்குள்ளே தூள் உப்பு நல்லா போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து செய்துக்கங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை அந்த ஓட்டைக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா வினிகருக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் இருக்குது பாருங்கள், அது பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சை பழத்தை மட்டும் அதோட சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. வினிகர் ஒரு மூடி அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. பாதி எலுமிச்சப்பழம் நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும், வினிகர் இல்லாத பட்சத்தில். அடுத்ததாக இதில் நல்ல சூடாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்கை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதில் அடைப்பு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்கில் நமக்கு அடைப்பும் ஏற்படாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எப்போவுமே அடைப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாங்க. பழங்களுக்கு வரக்கூடிய குட்டி குட்டி ஈக்கள், கொசுக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒயிட் வினிகர் எடுத்து சேர்த்துக்கோங்க. கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை, இதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் வச்சுருந்தீங்கன்னா அந்த எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட சாரை கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வினிகரில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாருமே நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இல்லை, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, துணி துவைக்கிற லிக்யூட் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த லிக்யூட் இந்த வினிகர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வினிகர், பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கொசுகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதோட வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக பழங்களுக்கு வரக்கூடிய குட்டி குட்டி ஈக்கள், கொசுக்கள் அதெல்லாம் கவர்ந்து இதுக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு சின்ன வாழைப்பழ துண்டு அல்லது சின்ன ஆப்பிள் துண்டு அல்லது வாழைப்பழத்தோட தோல் சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம். அல்லது இது போல் ஆப்பிளோட தோல் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் சின்ன பீஸ் இது போல் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இதோட வாசனைக்கு நம்ம வீட்டில் நிறைய அந்த குட்டி குட்டி கொசுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இதுக்குள்ளே அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால குட்டி குட்டி ஈக்கள், கொசுக்கள்லாம் இந்த பழங்கள் பக்கத்தில் வராதுங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் குட்டி குட்டி கொசுக்கள், ஈக்கள்லாம் இந்த பழங்களை சுற்றி பறந்துட்டு இருந்தாலும் அது பக்கத்தில் நீங்கள் இதை வைக்கும்போது அது எல்லாமே இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எல்லாம் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய வெங்காய போண்டா வீட்லேயே அதே சுவையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வெளியே நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளும் சேர்ப்போம், அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூட உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சோம்பை நல்லா தட்டி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கையை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடா சேர்க்கறதுனால போண்டா ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு, கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நமக்கு மீதி தண்ணி மிச்சம் இருக்குது. ஸோ 1/4 கப்புக்கு கம்மியாக தான் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அவ்வளோதான், வெங்காயம் போண்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த வெங்காயம் போண்டா மிக்ஸில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக உருட்டி எடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா 8 போண்டா கிடைக்கும். பாருங்கள், 8 உருண்டை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா மிதமான தீயில சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம உருட்டி எடுத்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 நாளாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 4 உருண்டை சேர்த்துருக்கேன். இது சுற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான டேஸ்டியான டீ கடை சுவையில் வெங்காய போண்டா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மழை பெய்யும் போது சுட சுட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. குக்கருக்குள்ளே இந்த மாதிரி சின்ன கிண்ணம் ஒன்றும் வச்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வீட்டில் பருப்புலாம் வேக வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைப்போம் இல்லையா, அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணி நமக்கு வெளியே லீக் ஆகி அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குக்கரை மூடி போட்டு நம்ம விசில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வெளியே கொஞ்சம் கூட லீக் ஆகவே செய்யாதுங்க. தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. நம்ம உள்ள கிண்ணம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆயிரும். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே இந்த கிண்ணத்துக்குள்ளே கலெக்ட் ஆயிருச்சு. நம்ம குழம்பு வைக்கிறப்ப இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வேஸ்ட் ஆகவே செய்யாதுங்க. நம்ம வீட்டில் மசாலா பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புலலாம் மசாலா போடும்போது சில பேர் அப்படியே எடுத்து குழம்புல கொஞ்சமாக போட்டுட்டு மீதி இருக்கிற மசாலாவை நம்ம அப்படியே டைட்டாக சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கீழே கொஞ்சம் மசாலா கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காஃபி பவுடர்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி ப்ரூ, நெஸ்கேஃபே எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் நம்ம கொட்டிட்டு மீதி காஃபி பவுடர் நம்ம இந்த மாதிரி சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் காற்று உள்ளுக்குள்ளே போய் நமக்கு அந்த காஃபி பவுடர் கெட்டி கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதிரி கெட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பேக்கெட்டை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இது போல் 2 ஹேர்பின் எடுத்துட்டு இது போல் 2 சைடும் நம்ம நல்லா டைட்டாக மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நமக்கு காற்று போகவே செய்யாது. ஸோ காஃபி பவுடர் நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சோமோ அதே போல் தான் அடுத்த தடவையும் எடுக்கும்போது நமக்கு கெட்டிகள் விழாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு இலை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற இலையாக பார்த்து பறித்து எடுத்துக்கோங்க. இந்த கற்பூரவள்ளியில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குங்க. இதில் நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். இது போல் நீங்கள் ஒரு இலையை பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இது போல் ஒரு இலையை எடுத்து வச்சுருங்க.
வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா விக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே விக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா. இந்த விக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சமாக விக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இது போல் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிற இலையில வந்து நெருப்பு வந்து வரலைங்க, அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடுக்கியை வச்சு அந்த இலையை எடுத்து லைட்டாக நெருப்பில் வந்து காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நெருப்பில் லைட்டாக காட்டும்போது அந்த விக்ஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த கற்பூரவள்ளியும் விக்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வருங்க. இந்த விக்ஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிடலாங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலில் ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க. சாக்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து இது போல் அந்த பாதத்தில் உள்ளே வந்து இது போல் சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து சாக்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எந்திக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.